இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். நிறைய நாள் அழுதுருக்கேன். இதுக்கு தனியாவும் அழுதுருக்கேன், வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லி நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன். இவர் என் சம்பந்தி. யாரு? இந்த கவுட்டி கடனா? ஆமா. இவன் என் பையன். யாரு? இந்த கட்டிங் காமையா? படத்துல மொழுன்னு பழுத்த பழம் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. மூஞ்சில வேற தொப்பை விழுந்துட்டு இருக்குது. பாக்க நம்ம ஊருக்கார மாதிரி இல்ல. அதுவும் படத்துல ஒரு டான்ஸ்ல வேற ஆடுறாரு. சுத்தி இருக்கவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவரு கஷ்டப்பட்டு கையும் காலையும் ஆடிட்டு இருக்காரு. அவசரத்துக்கு ஆட்டோல கூட ஏற முடியாத அளவுக்கு வீங்கி போயிருக்கிறியே. ஒரு சொகுசு கார் ஒன்று வாங்கினீங்களா சார்? எங்க சார்? அதான் சார், இந்த மால்ல எல்லாம் குழந்தைங்க ஓட்டுவாங்க. ஊற வச்ச உளுந்த வடை உங்களால குஞ்சு கோலமே போட முடியாது. சொல்லி நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் என்னோட உருவத்தை வச்சு நீ கிண்டல் பண்ணதை என்னால ஏத்துக்க. அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுதான் காமெடின்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. அது வந்து ஹர்ட்டிங். அது எப்படி நீங்க அதை காமெடின்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் கிண்டல் பண்றது, உடல் ஊனத்தை கிண்டல் பண்றது உங்களுக்கு ஒரு காமெடி. அது ஆர்ட்டா கிடையாது. அது ஊனம். அதை அசிங்கப்படுத்துவீங்க, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காமெடின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஹியூமரஸ் திங் எப்படின்னா அது தானா அது இவால்வ் ஆகும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த மொமெண்ட்ல அதை என்ஜாய் பண்ணணும். அதுதான் அழகு, அதுதான் காமெடி. அடுத்தவங்க உடம்பை பார்த்து கிண்டல் பண்றது அது காமெடி. டெஃபினட்டா அதை என்னால ஒத்துக்க முடியாது, எந்த காலத்தையும் ஒத்துக்க முடியாது. அது ஹர்ட் பண்றது. அது எப்படி நீங்க காமெடின்னு சொல்லுவீங்க?